நவம்பர் 2, 2025 ஹிஸ்டரி இந்தியன் கிரிக்கெட் ஹிஸ்டரியில பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான நாளா வந்து மாறி இருக்குது. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்தியன் உமன்ஸ் கிரிக்கெட்னு ஒன்று இருக்குதா, அந்த மேட்ச் எல்லாம் நடக்குதா அப்படின்னு சொல்லி இன்க்ளூடிங் மீ வந்து நிறைய பேர் வந்து ஒரு ஆச்சரியமான விஷயமா இல்ல வந்து பெருசா கண்டுக்கப்படாத ஒரு விஷயமா மாறி இருந்துச்சு. பட் இந்த 2 நவம்பர் 2025 அப்புறம் இன்னும் நிறைய பேர் வந்து அதை நோட்டீஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏன் நேத்தே பாத்தீங்க அப்படின்னா ஹாட் ஸ்டார்ல மட்டுமே கிட்டத்தட்ட 30+ கோடி மக்கள் வந்து அந்த மேட்சை வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு வரவேற்பு வந்து கிடைச்சிருந்துச்சு. அண்ட் இதுக்கப்புறம் அந்த நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே தான் இருக்க போகுது. ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் இந்தியன் விமன்ஸ் டீம், முக்கியமா கேப்டன் ஹர்மன் கே விளையாண்ட அந்த டீம் பயங்கரமான ஒரு சாதனையை படைச்சிருக்காங்க. ஆஸ்திரேலியாவை செமிஃபைனல்ஸ்ல பீட் பண்ணி, சவுத் ஆப்பிரிக்காவை ஃபைனல்ஸ்ல பீட் பண்ணி கன்வின்சிங்கா, ரொம்ப கன்வின்சிங்கா வந்து ஜெயிச்சிருந்தாங்க. ஸோ அதை பத்தி தான் வந்து இன்னைக்கு பேச போறோம். அவங்க எப்படி ஜெயிச்சாங்க அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா வந்து எவ்வளவு நல்லா விளையாண்டாங்க, எந்த இடத்துல சின்ன இடத்துல மிஸ் பண்ணாங்கன்றதான் வந்து ஓவராலா வந்து இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். ஸோ வணக்கம் மக்களே. வணக்கம் மக்களே. வெல்கம் டு டிடாக்ஸ். இங்க கிரிக்கெட் அண்ட் சினிமா இது ரெண்டுத்தையும் பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். இது ரெண்டுத்துல ஒன்னுத்துல இன்ட்ரெஸ்ட் இருந்தா கூட நீங்க வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய சந்தோஷத்தை வந்து பகிர்ந்துக்கோங்க. எப்படி உங்களுக்கு வந்து இந்த மேட்ச் ஓவராலா பார்த்தப்போ எப்படி இருந்துச்சு? நான் வந்து கடைசி வரைக்குமே ஒரு எங்கேயாவது ஒரு இடத்துல சோக்காயிருவோமே பாத்துருந்தேன். ஏன்னா சோக்காய் பழகிருச்சு நம்மளுக்கு. அதனால ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். வே தே ஸ்டார்டட் த இன்னிங்ஸ், அங்க இருந்து திருப்பி பவுலிங்கோட இன்னிங்ஸ், 2 இன்னிங்ஸுமே சூப்பரா ஸ்டார்ட் பண்ணாங்க. எங்கெங்க வேணுமோ அங்கங்க பவுண்டரி வந்தது, எங்கெங்க விக்கெட் எடுக்கணுமோ அங்கங்கெல்லாம் விக்கெட் எடுத்தாங்க ரெகுலர் இன்டர்வல்ஸ்ல. சவுத் ஆப்பிரிக்கா எங்க மிஸ் பண்ணாங்கன்னு எனக்கு சீரியஸா தெரியல. ஏன்னா தே பிளேட் ஈக்குவலி வெல். மேபி சில கேட்சஸ் அதனால மிஸ் ஆயிருக்கலாம். இன்னொன்னு பவுண்டரிஸ் அடிக்கடி கன்சீட் பண்ண மாதிரி இருந்தது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்னால சவுத் ஆப்பிரிக்கா வந்து கொஞ்சம் ஒரு ஸ்டெப் கம்மியான மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. பட் அந்த கப்பை தூக்கும் போது அப்படி பிடிச்சி இப்படி எல்லாம் அந்த மோஷன் எல்லாம் காட்டும் போது தே டிசர்வ் திஸ், அவ்வளவுதான். இதுக்கு மேல என்ன வேணும்? ஹோம் கிரவுண்டு, வேர்ல்டு கப் இங்க நடக்குது, ஹோஸ்ட் நேஷனா இருக்காங்க, வேர்ல்ட் கப் அடிக்கிறாங்க, அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் கப் அடிக்கிறாங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? ஒரு பக்கம் மும்பையோட ராஜா, ஒரு பக்கம் வேடிக்கை பார்க்க ஹிட்மேன் வந்திருந்தாரு. அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இல்ல, அவர் டிகே கிட்ட ஆக்சுவலா சொல்லிருக்காரு, நான் வந்து கண்டிப்பா இந்த மேட்சுக்கு வருவேன், ஏன்னா ஹோம்ல வேர்ல்டு கப் ஜெயிக்கிற ஃபீலிங் எப்படி இருக்குன்னு நான் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து அவர் ஹாப்பியா இருக்கிறத பாக்குறப்போ நமக்கு ஹாப்பியா இருந்துச்சு. அந்த மனுஷன் பாக்குறப்போ, நீ ஆடியா, நீ 2027 நீ ஆடணுமியா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ பயங்கர எல்லாருமே ரொம்ப ஹாப்பி. இன்னொரு பக்கம் வந்து ஜெமிமா அவங்களுடைய அந்த செலிப்ரேஷன் போட்டோ எடுக்கிறது, கோல்டன் செல்ஃபின்னு சொல்லி எடுத்திருந்தாங்க. கீழே படுத்துக்கிட்டு அந்த காயினை வந்து வச்சுக்கிட்டு இருக்கிறது, அதெல்லாம் வந்து ஜாலியா இருந்துச்சு. எல்லாருமே பயங்கர ஹர்மன் பயங்கர ஹாப்பி, ஸ்மிருதி மந்தனா ஹாப்பி, மொத்த டீமே பயங்கர ஹாப்பி. எனக்கு வந்து எப்படி இருந்துச்சுன்னா, ஃபிட்னஸ் வந்து இந்தியாவோட ஃபிட்னஸ் தான் வந்து பயங்கர ஒரு கேள்விக்குறியா இருந்துச்சு. பட் ஃபர்ஸ்ட் ஒரு கிட்டத்தட்ட 25-30 ஓவர் வந்து ஃபீல்டிங் தரமா பண்ணாங்க. அஃப்கோர்ஸ் கடைசியில வந்து ரொம்ப டிராப் ஆயிட்டாங்க, கேட்ச் எல்லாம் விட்டாங்க. ஏன் ஜெமிமாவே ஃபர்ஸ்ட் 25-30 ஓவர்ல அவங்க தான் எல்லா இடத்துலயும் இருந்தாங்க, எங்கெங்கெல்லாம் பால் போதா எல்லா இடத்துலயும் பாஞ்சு புடிச்சிட்டு இருந்தாங்க. பட் கடைசியில அவங்களே கேட்ச் டிராப் பண்ற அளவுக்கு ஆயிடுச்சு. பட் ஸ்டில் ஃபிட்னஸ் இன்னும் இம்ப்ரூவ் ஆகணும். பட் வந்து இந்த டோர்னமெண்ட்ல ஸ்டார்டிங்க்கும் இப்பைக்கும் வந்து பயங்கரமா அது இம்ப்ரூவ் ஆகுது. அதுதான் இங்க நிறைய ரன்ஸ் சேவ் பண்ணி கொடுத்ததே. ஃபர்ஸ்ட் அந்த ப்ரெஷரை சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போட்டதே வந்து அந்த ஃபீல்டிங் தான். அதுக்கப்புறம் பேட்டிங் இன்னைக்கு வந்து ப்ரோ கேம் அவுட் ஆஃப் சிலபஸ்ன்ற மாதிரி ஷெஃபாலி வர்மா டோர்னமெண்ட்லயே இல்லாம எங்க இருந்தோ வந்து ஒருத்தவங்க இன்ஜுரி, அவங்களும் வந்திருந்தாங்களா இன்ஜுரி, அவங்க பேர் என்ன, பிரத்திகாராவல், அவங்களும் வந்து இன்ஜுரி அவங்க வீல் சேர்ல வந்தாங்க. அது பாக்குறப்ப கஷ்டமா இருந்துச்சு. பட் வந்து பிளெஸிங் இன் டிஸ்கைஸ் மாதிரி அவங்க போனது. இன்னொரு பக்கம் இவங்க இன்னைக்கு வந்து அடிச்சு சாத்திட்டாங்க. அதுவும் அவங்க விளையாடுறத பாக்குறப்போ ஒரு சில ஷாட் எல்லாம் வந்து ரொம்ப அரகண்டா அடிச்ச மாதிரிலாம் இல்ல, அப்படி டைம் பண்றாங்க, அழகா பேட்டிங் இருந்துச்சு. ஸ்மிருதி மந்தனாவும் வந்து பயங்கரமா அவங்களுக்கு வந்து 2 பேரும் காம்ப்ளிமெண்ட் பண்ணி ரொம்ப அழகா வந்து இந்த இனிஷியல் பார்ட்னர்ஷிப், ஃபர்ஸ்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப் வந்து அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஹர்மன் பிரீத் அவுட் ஆகிறப்போ ஓகே ஐயோ இங்க மாட்டிப்பாங்களோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்த பேட்ஸ்மேனும் பாத்தீங்க அப்படின்னா பேட்டர்ஸும் அழகா அதை கொண்டு போனாங்க. அது கிட்டத்தட்ட 300 கொண்டு போய் ஃபினிஷ் பண்ணப்போ ஓகே இது ஒரு நல்ல சர்மா டோட்டலி எப்படி சொல்றது, அங்க நான் இருந்தா ரன்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி இருந்து கடைசி வரைக்கும் சூப்பரா ஆடி கொடுத்தாங்க. அவங்க இல்லைன்னா இந்த ஸ்கோர் வந்திருக்காது. கடைசியா வந்து ரிச்சா கோஷ் அந்த கேமியோ தான் வந்து டமால் டிமில் 2 4 2 6 அப்படின்ட்டு அவங்கதான் அந்த 216 இருந்த ஸ்கோரா அவங்கதான் 299 வரைக்கும் கொண்டு போனது. இந்த டீமோட ஹார்திக் பாண்டியா போல, அவங்க எதை பத்தி கண்டுக்க மாட்டாங்க, வேணா போடுறா நான் அப்படிதான் அடிப்பேன் அப்படின்ற மாதிரி அவங்க அடிக்கிறாங்க. நாங்க பேரு 4 போனது செம்மையா ஆடுறாங்க.
எல்லாருமே இன்னைக்கு வந்து ஈக்குவலா கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்க. அதுதான் இதுக்கு முன்னாடி பார்த்தா அப்படின்னா ஒரு செட் பேட்ஸ்மேன் ஒரு பேட்டர் அவுட் ஆனதுக்கு அப்புறம் அப்படியே சர சரிஞ்சிட்டு வந்துருவாங்க. அதனால தான் வந்து இங்கிலாந்து கூடயும் சவுத் ஆப்பிரிக்கா கூடயும் ஆஸ்திரேலியா கூடயும் லீக் மேட்சஸ் வந்து தோத்துருந்தாங்க. ரொம்ப ஜெயிக்க வேண்டிய மேட்சை தோத்துருந்தாங்க. பட் இந்த டைம் அதை பண்ணவே இல்லை. ரொம்ப அழகா வந்து ஆடி கொடுத்தாங்க. போன மேட்சுமே அப்படிதான். செமிஃபைனல்ஸ்லேயே கடைசி வரைக்கும் யாராவது ஒருத்தவங்க வந்து கொஞ்சம் எடுத்துட்டு போய் சின்ன சின்ன கான்ட்ரிபியூஷன் கொடுத்து ஜெயிக்க வச்சாங்க பேட்டிங்ல. அண்ட் அப்படியே பவுலிங் வந்து அப்படின்னா திரும்பவும் வந்து ஷஃபாலி வர்மா தான். அதான் ப்ரோ கேம் அவுட் ஆஃப் சிலபஸ்ன்ற மாதிரி விக்கெட்டே போகாத சமயத்துல 2 குரூஷியல் விக்கெட். அது வந்து விக்கெட் டேக்கிங் டெலிவரி மாதிரியே இல்ல. அவங்க பாட்டில வந்து போடுறாங்க, அழகா கைக்கு வந்து அல்வா மாதிரி வந்து கேட்ச் வந்து உழுது. அந்த மாதிரிலாம் அவங்க வெரி வெரி லக்கி சாம் மாதிரி இன்னைக்கு வந்து அமைஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா தீப்தி சர்மா ஒரு 4 விக்கெட் எடுத்து அதுக்கு டக்குன்னு எல்லாமே விக்கெட் எடுத்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 5 எடுத்து அவங்க வந்து டக்குன்னு எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னுமே கொஞ்சம் சீக்கிரமா முடிஞ்சிருக்க வேண்டியது. அந்த லாஸ்டா வந்து டீக்லர்க்கு வந்து அவ்வளவு அடிக்க விடாம ஒரு கேட்சை வந்து பிடிச்சிருக்கலாம். பட் ஸ்டில் கன்வின்சிங்கா ஜெயிச்சிட்டாங்க. ஸோ ஓவராலா வந்து மொத்த டீம் எஃபர்ட் இருந்தாதான் ஜெயிக்க முடியும். நீ டோர்னமெண்ட்ல எப்படி ஸ்டார்ட் பண்ற, என்னென்ன வீக்னஸ் இருக்குன்றதா பார்த்துட்டு அதுக்குள்ளே வந்து சரி பண்ணிக்கிட்டு கடைசியா நீ வந்து ஒரு டீமா நீ ஃபார்ம் ஆயிட்டு அப்படின்னா கண்டிப்பா ஜெயிக்கலான்றதுக்கு வந்து இந்த டீம் ஒரு முக்கியமான ஒரு மேட்ச் உயிரை கொடுத்து ஆடினா நீ தாண்டா ராஜா அப்படின்ற மாதிரி ஆடினாங்க. ஆமா, அந்த மேட்ச் வந்து நான் அந்த லாரா வேர்ல்டு வார் அங்க இருக்கிற வரைக்குமே நான் வந்துட்டு ஐயோ அப்படின்னு தான் இருந்தேன். எப்ப அமஞ்சோத்கர் அது தட்டி தடுமாறி பிடிச்ச உடனே எனக்கு ஹார்ட் லெஃப்ட் ரைட்னு மாறிட்டு இருக்குது. நல்லபடியா எடுத்து அந்த கேட்சுமே ஒரு டேர்னிங் பாயிண்டா அமைஞ்சது. ஏன்னா அவங்க இருந்திருந்தா ஸ்டில் இட்ஸ் ஈஸிலி கெட்டபிள் ஸ்கோர் தான் அவங்களுக்கு இருந்திருக்கு. ஏன்னா வெல் செட் பேட்ஸ்மேன் அவங்க அங்க. அதுக்கப்புறம் அவங்க அடிக்க போயிருக்கலாம். ஏன்னா 100 அடிச்சிட்டாங்க, இதுக்கப்புறம் நத்திங் டு லூஸ்ன்ற மாதிரி அடிக்க போயிருக்கலாம். ஆனா அந்த அடிக்க போய் தான் அவங்க அவுட் ஆயிருக்காங்க. அந்த கேட்ச் மிஸ் பண்ணியிருந்தா அவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிருக்கலாம். சோ சூப்பரா நல்ல எக்ஸிகியூஷன், பிளான் பண்ணதை நல்லா எக்ஸிக்யூட் பண்ணாங்க. விக்கெட் விழாத போது ஒரு பார்ட் டைம் பவுலரை உள்ள கொண்டு வரணும்ன்ற மூவ் ஹர்மன் பிரீத் கவுர் கிட்ட இருந்து சூப்பரான மூவ். ஷெஃபாலி வர்மா வந்து 2 குவிக் விக்கெட்ஸ் எடுத்து தந்தது. ஒரு இடத்துல ரொம்ப பயந்தேன். எப்ப தெரியுமா, ராதா யாதவ் போடும்போது ஒரே பால்ல 13 அடுத்து ஃப்ரீ ஹிட் 6 முடிஞ்சு, அவ்வளவுதான் முடிஞ்சு அப்படின்ற மாதிரி இருந்து. ஆனா அங்க இருந்துமே ஃபுல் பேக் பண்ணாங்க, நல்லாவே ஃபுல் பேக் பண்ணாங்க. அதுக்கு காரணமா அமைஞ்சது வந்து ஃபீல்டிங் ரொம்ப தரமா இருந்துச்சு. இந்த மாதிரி நான் வந்து விமன்ஸ் டீம் ஃபீல் பண்ணி பார்த்தது இல்ல ரொம்ப நாளுக்கு அப்புறம். இப்போ ஒரு நல்ல ஃபீல்டிங் சைடு பாக்குற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நான் உங்ககிட்ட போன இதுல வீடியோல சொன்னது என்னன்னா, இது வரைக்கும் வந்து நம்ம பவுலிங்னால மேட்ச் ஜெயிச்சோன்ட்டு எதுவுமே இல்ல, பேட்டிங் நல்லா பண்ணுவோம், சேஸ் பண்றப்பையும் பேட்டிங்ல நல்ல பொட்டன்ஷியல் காட்டினா அந்த டாப் ஆர்டர் ஃபுல்லா ரன்ஸ் நல்லா அடிச்சாங்கன்னா அதான் நம்ம வின் பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். பட் நீ என்னடா சொல்ற, இன்னைக்கு ஜெயிச்சதுக்கு காரணம், மெயின் காரணமா அமைந்ததே பவுலிங் தான். பவுலிங் அண்ட் ஃபீல்டிங் அவ்வளோ, அது ஸ்ரீசார்னி எல்லாம் அவ்வளோ அக்யூரேட்டா போடுறாங்க, அவ்வளோ பிரெசிஷன், அவ்வளோ எக்ஸிகியூஷன் லெவல் அப்படி இருக்குது. 100%ல போட்டுட்டு இருக்காங்க. அவங்களை ஆடுறதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அவங்களான்ட்டு இல்ல, ராதா யாதவ் மட்டும் தான் லைட்டா சொதப்பி போட்டது. மத்த எந்த பவுலர் ஆடுறதுக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஆடினாங்க. ஏன்னா ஸ்டார்டிங்ல நம்ம அந்த 10 ஓவர்ஸ் பார்க்கும்போது அவங்க நம்மளோட ஒரு 10 ரன்னோ 12 ரன்னோ பின்னாடி இருந்தாங்க. ஸ்டார்டிங்ல இருக்கிற நான் என்ன நினைச்சேன், ஏர்லி விக்கெட்ஸ் எடுத்தா நம்மளுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு அப்படின்னு நினைச்சேன். பட் ஏர்லியா கண்டெயின் பண்ணியே அவங்க வந்து சூப்பரா இது பண்ணிட்டாங்க. கண்டெயின் பண்ணியே நம்மளுக்கு வின்னிங் பர்சன்டேஜ் ஏத்தி விட்டாங்க. அவ்வளோ லைக் அந்த 50 ஓவரும் நான் அங்க இருக்கேன், எனக்கு தான் பால் வரப்போகுதுன்ற மாதிரியான ஒரு ஃபீல்ட் செட்டப், ஃபீல்டிங் மைண்ட் செட்டு எல்லாருக்குமே இருந்தது. யாரும் ஒருத்தவங்களுக்குன்னு மட்டும் இல்ல. அதுல நான் அந்த இவங்க தான் சொல்லணும், ஸ்ரீசாந்தி தான் சொல்லணும்னு நினைச்சேன். லாஸ்ட் 2 ஓவர் கொஞ்சம் வந்து ரன்ஸ் கொடுத்துட்டாங்க. பட் 7வது ஓவர் முடியறப்போ அவங்களுடைய ரன் பார்த்தா அப்படின்னா 28 ரன் ஒரு விக்கெட். அவங்க போடுறது அப்படியே சாய் கிஷோர் அண்ட் ஜடேஜா கலந்து போட்டா போடுறாங்க, அதே மாதிரி போடுறாங்க, நறுக்கு அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு பவுலிங் ஆக்ஷனு, லென்த் அவ்வளவு அழகா, லைன் ஒண்ணுமே பண்ண முடியல. இப்படி ஆட முடியல, ஸ்வீப் ஆட முடியல, ரிவர்ஸ் ஹிட் ஆட எதுவுமே பண்ண முடியல. வச்சா ஒண்ணு சிங்கிள் டாட் பால் எங்கேயா தட்டி ஓடினாதான் ஒண்ணுன்ற மாதிரி அவ்வளோ அழகா போட்டாங்க. ரொம்ப இந்த மேட்ச்ல பார்த்தா அப்படின்னா தீப்தி சர்மா 5 விக்கெட், ஷஃபாலி வர்மா 2 விக்கெட், அவங்க நிறைய ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. இவங்க கொஞ்சம் அண்டர் த ரேடார் போயிடுவாங்க. பட் அவங்களுடைய ஓவர்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் 7 ஓவர்ன்றது ரொம்ப முக்கியமான ஓவர்ஸா இருந்துச்சு. அதுவுமே எல்லாமே அதான் சொன்ன மாதிரி எல்லாருமே ஒரு அமன்ஜோத்க்கு ஒரு கேட்ச் பிடிச்சது, எல்லாருமே அங்கங்க சின்ன சின்ன கான்ட்ரிபியூஷன் கொடுத்து பயங்கரமா ஜெயிக்க வச்சாங்க. இதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் இந்தியா பயங்கர ஹாப்பி. அதை பத்தி நம்ம திரும்ப வரலாம், ஏதாவது பேசினா திரும்ப பேசலாம். பட் வந்து நம்ம இந்த வேர்ல்ட் வார் வந்து நம்ம 100 அடிச்சாங்கன்னு நீ சொன்னப்போ அவங்கள பத்தி பேசிதான் ஆகணும். கிட்டத்தட்ட அவங்களுக்கு 26 வயசு 27 வயசு தான் ஆகுது. அந்த சின்ன வயசுல என்ன மெச்சூரிட்டி, அதுவும் வந்து பாலை வேஸ்ட் பண்ணல. 98 பாலுக்கு 100 அடிச்சிருந்தாங்க. சோ பாலை வேஸ்ட் பண்ணல, ஆடிட்டு இருந்தாங்க. அந்த 100 ஸ்ட்ரைக் ரேட் மெயின்டைன் பண்ணி ஆடிட்டு இருந்தாங்க.
இன்னொரு பக்கம் அதுவே wicket எனக்கு பயமா தான் இருந்துச்சு. ஆமா இன்னொரு பக்கம் விக்கெட் போய்கிட்டே இருக்குது. இவங்களுக்கு வந்து சப்போர்ட் கொடுக்கறது யாரும் இல்ல. என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் ஆடினே இருப்பேன்ற மாதிரி அவங்க பாட்டுல ஒரு பக்கம் மெச்சூரிட்டி காமிச்சு அவங்க பாட்டுல ஆடிக்கிட்டே இருந்தாங்க. சோ அவங்களோட விக்கெட்டை வந்து இந்தியன் ஃபீல்டர்ஸ் வந்து எவ்வளவு செலிப்ரேட் பண்ணாங்கன்றத பொறுத்து அவங்க எவ்வளவு முக்கியமான விக்கெட்ன்றது நமக்கு நல்லாவே தெரிஞ்சுது. அவ்வளவு மத்த எந்த விக்கெட்டுக்கும் அவ்வளவு ஹாப்பி ஆகல. இந்த விக்கெட்டுக்கு தான் பயங்கரமா வந்து கட்டி புடிச்சு கீழே உருண்டுட்டு கிடந்தாங்க. சோ அவங்களுக்குமே வந்து அந்த கிரௌட் ஏஞ்சி கை தட்டினாங்க. அதுவுமே பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. இந்தியன் மொத்தமா ஆமா, ஏஞ்சி கை தட்டினாங்க. பரவாயில்லப்பா, நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா மெச்சூரா பிஹேவ் பண்றாங்கன்ற மாதிரி இருந்தது. ஆமா. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சது இல்ல எஃபோர்ட் எவ்வளவு கஷ்டப்பட்டு எஃபோர்ட் போட்டாங்க. அவங்களுமே சவுத் ஆப்பிரிக்கா பார்த்தா அப்படின்னா கடைசி 3 டைம் வந்து ஃபைனல்ஸ் வந்து தோத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு செமி இப்படி சொல்லி எல்லாமே அவங்களுக்கு ஹார்ட் பிரேக்கா தான் இருக்கு. நமக்கு எந்த அளவுக்கு ஹார்ட் பிரேக்கா இருக்கோ அவங்க கடைசி 3 வருஷமுமே தொடர்ந்து ஃபைனல்ஸ் வந்து ஹார்ட் பிரேக்கா தான் இருந்திருக்குது. அவங்க பார்த்தாலும் வந்து ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு அவங்களுடைய எஃபோர்ட். அவங்க கடைசியா வந்து ஒரு மாதிரி அவங்க கேப் மரியான் கேப் அவங்க பேர் என்ன மாரிசன் கேப் அவங்க எல்லாம் பார்த்தா அப்படின்னா அப்படியே ரொம்ப உடஞ்சிட்டாங்க. அந்த மாதிரி ரொம்ப இதான் லாஸ்ட் வேர்ல்டு கப் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆமா ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங் ஒரு ஃபேஸஸ் வந்து தெரிஞ்சது எல்லாமே. ஸோ அவங்களுமே பீட் பண்ணது சாதாரண டீம் கிடையாது. இங்கிலாண்டை வந்து பீட் பண்ணி வந்திருக்காங்க. அதுவும் வேர்ல்டு கப் டீம் இந்த மாறி படத்துல வரும்ல எல்லாம் மாறின்னு இருக்கும்ல போர்டு ஃபுல்லா அந்த மாதிரி ஆஸ்திரேலியா இங்கிலாந்து நடுவில் ஒரே இடத்துல நியூசிலாந்து இப்படி இருக்கிறப்போ ஆமா 2 பிக் டீம்ஸை பீட் பண்ணி அதுல ஒன்னு இங்கிலாண்டை பீட் பண்ணி வந்திருக்காங்கன்றப்போ அவங்களுமே தே டிசர்வ் டு பி இந்த ஃபைனல்ஸ் தாண்டி வேர்ல்ட் கப் வின் பண்றதுக்குமே வெரி வெரி டிசர்விங் தான். பட் இன்னைக்கு இந்தியா வேர் த பெட்டர் டீம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் தான் எனக்கு தோணுது. வேற ஏதாவது சவுத் ஆப்பிரிக்கா பத்தி இல்ல வேற ஏதாவது பிளேயர் இவங்க நல்லா விளையாண்டாங்க அப்படின்னு? அதான் எனக்கு சவுத் ஆப்பிரிக்கா லைக் தே ஹேட் த ஹையர் சான்சஸ் எஸ்டர்டே. ஏன்னா அவ்வளோ அழகா போட்டுட்டு இருந்தாங்க, அவ்வளோ அழகா பேட்டிங் ஆடிட்டு இருந்தாங்க. டக்குன்னு ஏர்லி விக்கெட்ஸும் அவங்க விடல. நான் நல்லா பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ரன் அவுட் செமையான ரன் அவுட் அமன்ஜோத் கிட்ட இந்த ஃபர்ஸ்ட் விக்கெட் போனது அதெல்லாம் அதான் டோட்டலா அன்லக்கி அப்படின்ற மாதிரி தான் ஃபுல்லாவே போயிடுச்சு. எனக்கு சவுத் ஆப்பிரிக்கா சைடு வந்துட்டு மெயினா தோத்ததுக்கு காரணம் வந்து நான் என்ன ஃபீல் பண்றேன்னா ரன்ஸ் ரொம்ப லீக் பண்ணாங்க. அந்த ஸ்டார்டிங் நம்ம போட்ட பார்ட்னர்ஷிப் அவங்க பிரேக் பண்ணிருந்தாங்கன்னா தேவோட ஹேட் அ சான்ஸ் அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்கும். ஆனா இவங்க அவ்வளோ இவ்வளோ எப்படி சொல்றது, சவுத் ஆப்பிரிக்கா வந்து கேவலமா போட்டு இவங்க அடிக்கல, நல்லா போட்ட பாலையும் அடிச்சாங்க. சோ நம்ம பேட்டர்ஸ் நல்லா விளையாண்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இவங்க வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா போட்டிருக்கலாம். மற்றபடி ஒரு சேட் சைடா தான் இருக்கும் எப்படியுமே. இத்தனை வருஷம் கப்பே அடிக்காம இருந்துட்டு ஒரு ஃபைனல்ஸ் வந்துட்டு ஜஸ்ட் 1 inch அவேன்ற மாதிரி இருக்கும்போது கப்பு அதை இன்னொருத்த வந்து தட்டி பறிச்சுட்டு போகும்போது கண்டிப்பா கஷ்டமா தான் இருக்கும். 2 வெல் டிசர்விங் டீம்ஸ் வந்து ஆடினாங்க. அதுல பார்த்தப்ப இன்னொன்னு சொல்றோம் அப்படின்னா 2025 யூ பியூட்டி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸ்போர்ட்ஸுக்கு பார்த்தா அப்படின்னா பயங்கரமான ஒரு பியூட்டி. எத்தனை ஃபர்ஸ்ட் டைம் சவுத் ஆப்பிரிக்கா அடிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஃபுட்பால்ல இருந்து எல்லா பக்கமுமே ஃபர்ஸ்ட் 17 வருஷம் 18 வருஷம் 100 112 வருஷம்லாம் கப் அடிக்காத டீம்லாம் வந்து அடிச்சிருந்துச்சு. அந்த மாதிரி நிறைய நம்ம பாக்குறப்போ எல்லாருமே பயங்கர ஹாப்பி. ஸோ 2025 ஒரு டிஃப்ரெண்டான ஒரு இயரா இருந்திருக்கு இந்த ஸ்போர்ட்ஸ்ல. அது அவங்க செலிப்ரேட் பண்றப்ப இந்தியன் டீம் வந்து பயங்கரமா செலிப்ரேட் பண்றப்ப தெரிஞ்சது. அது என்னன்னா அதுவும் மெயினா மித்தாலி ராஜும் ஜுலன் கோஸ்வாமியோட அந்த எமோஷன்ஸ் வந்து அவ்வளவு பியூரா இருந்துச்சு. ஏன்னா 2022 தான் அவங்களோட கடைசி வேர்ல்டு கப்பா இருந்தது. அதுல எப்படியாச்சும் கப் அடிச்சிடணும் அவ்வளவு பண்ணி, ஆனா செமிஃபைனல்ஸ்க்கே நம்மளால போக முடியல. சோ அப்ப வந்துட்டு இதுல பேசிட்டு இருந்தாங்க. ஜுலன் கோஸ்வாமி சொன்னது என்னன்னா, ஸ்மிருதி இவங்க எல்லாம் வந்துட்டு ரூம்ல நைட்டு அன்னைக்கு நாங்க குவாலிஃபை ஆகாம இருக்கும்போது நைட்டு இதுதான் உங்க கடைசி வேர்ல்டு கப்னு தெரியும், இந்த வேர்ல்டு கப் விட்டுருங்க, நெக்ஸ்ட் வேர்ல்டு கப் நான் உங்களுக்காக அடிச்சு தரோம், உங்க 2 பேருக்காகவும் நாங்க அடிச்சு தரோம்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. அதுதான் அதை சொல்லிதான் அவங்க ரொம்ப எமோட் ஆகி அழுது ரொம்ப இது பண்ணது. அந்த கப்பை அவங்க தூக்கும் போது அவ்வளோ ஆக்ரோஷம், அவ்வளோ சந்தோஷம் அவங்க மூஞ்சில. மித்தாலி ராஜ் இப்படி கட்டி பிடிச்சிக்கிறாங்க கப்பை. லைக் how it means to them. எவ்வளவு அது வார்த்தைகளால சொல்ல முடியாத ஒரு ஃபீலிங்ஸா அவங்க அவ்வளோ இது எமோஷன்ஸ் தான் காட்டுச்சு. ஏன்னா மித்தாலி ராஜ் வந்து 1992 இருந்து 2022 கிட்டத்தட்ட 30 வருஷம் நினைக்கிறேன். ஜுலன் கோஸ்வாமி 2002 இருந்து 20 வருஷமா ஆடிட்டு இருக்காங்க. 2 லெஜெண்ட்ஸ் ஆஃப் த டீம். அந்த டீம் எப்படி சொல்றது, அப்பெல்லாம் அவங்களுக்கு ஒண்ணுமே இல்ல, லிட்டரலா விமென்ஸ் டீமுக்கு பெருசா எதுவுமே வந்தது இல்லை. இப்ப எப்படி 1983 வேர்ல்டு கப் போகும்போது இந்தியன் டீமை வந்து சும்மா ஒரு நார்மல் டீமா பார்த்தாங்களோ அந்த மாதிரிதான் இப்ப அவங்க ஆடும் போதெல்லாம் பார்த்துட்டே இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் உமன்ஸ் வேர்ல்டு கப் 1973லயோ 77லயோ ஆரம்பிச்சாங்க. அப்பல இருந்து இவங்க போயிட்டு தான் இருக்காங்க. அப்பல இருந்து எல்லாமே இப்படியே தான் இருக்குது.
இவங்க தான் அந்த மித்தாலி ராஜ் 2002க்கு அப்புறம் தான் அவங்க மித்தாலி ராஜோட இப்ப எப்படி நம்மளுக்கு சச்சின் ஒரு ஆள் வந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் கிரிக்கெட்லாம் எல்லாரும் உட்காந்து பாக்குறவங்க நல்லா அடிக்கிறான் அப்படின்ற பாக்குறவங்க ஆரம்பிச்சாங்களோ அந்த மாதிரி மித்தாலி ராஜ்னு ஒருத்தவங்க விமன்ஸ் கிரிக்கெட்ல இதே மாதிரி ஆடுறாங்கப்பா, சூப்பரா ஆடுறாங்கப்பா, அவங்க தான்ப்பா இது வரைக்கும் ஹையஸ்ட் ரன் கேட்டரு இந்தியாக்காக, வேர்ல்டு லெவல்லயும் அவங்க தான்ப்பா ஹையஸ்ட் ரன் கேட்டர்னு பார்க்க ஆரம்பிச்சாங்க. சோ அவங்களுக்காகவாச்சும் 2022 ஜெயிக்கணும்ன்ற மாதிரியான ஃபீலிங் எனக்கு இருந்தது. ஆனா டீம் அப்படி அமையல. பிளஸ் அதான் சொல்றேன்ல, இப்ப இந்த மாடர்ன் டே கேம் வந்து மத்தவங்க எல்லாம் அடாப்ட் ஆயிட்டாங்க, இந்தியா இன்னும் அடாப்ட் ஆகாம இருந்தாங்க. லைக் ஹிட்டர்ஸ் பெருசா இல்லாம இருந்தது அந்த டைம், பவுலிங் ஆப்ஷன்ஸும் பெருசா இல்லாம இருந்தது அந்த டைம். சோ அவ்வளோ ஒரு இன்னல்களை தாண்டி இப்ப அவங்களோட அந்த அவங்க அமைச்சு வச்ச அந்த ஃபவுண்டேஷனுக்கு கீழே இவங்க வந்து அழகா வின் பண்ணிட்டு அந்த கப்பை அவங்களுக்கு வந்து சமர்ப்பிக்க போகுது. பியூர் டு சி அந்த மாதிரிதான் இருந்துச்சு. அதான் இப்போ அவங்க இவ்வளவு எமோஷனல் ஆகிறதுக்கு காரணம் வந்து ஜஸ்ட் ஓகே டோர்னமெண்ட், இந்த டோர்னமெண்ட்ல நம்ம பெஸ்ட் டீம் ப்ரூவ் பண்ணிட்டோம் மட்டும் கிடையாது. இதுக்கப்புறம் வரப்போற ஜென்ரேஷனுக்கு இதுதான் வந்து ஒரு பேஸ், ஃபர்ஸ்ட் படிக்கட்டு இதுதான். ஸோ அதனாலதான் எல்லாருக்குமே அவ்வளவு எமோஷனலா இருந்திருக்குது. யாரும் நீ சொன்ன மாதிரி யாருமே கண்டுக்காத ஒரு டீம் வந்து இதுக்கப்புறம் எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க. ஸோ நான் இந்த வீடியோ ஷார்ட்ஸ் வீடியோல நான் வந்து போட்டிருந்தேன். எப்படின்னா எல்லாருக்கும் வந்து ஒரு ஒரு ஆர்வம் ஒன்று வரும், நானும் போய் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லி எல்லா சின்ன சின்ன பொண்ணுங்களும் வந்து பேட்டை தூக்குவாங்க. அவங்களோட பேரண்ட்ஸே வந்து இல்ல போலாமே, இதான் ஸ்மிருதி மந்தனா போயிருக்காங்களா ஜெயிச்சிருக்காங்க, ஹர்மன் போயிருக்காங்களா ஜெயிச்சிருக்காங்க, ஏன் இந்த பொண்ணு ஜெமிமா எவ்வளவு சின்ன பொண்ணா இருக்கு, அதோ அது போயிருக்க ஜெயிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி வீட்டுல ஒரு பேச்சு வரும். அந்த பொண்ணை போய் சேர்த்து விடுவாங்க, கிரிக்கெட் விளையாட சொல்லுவாங்க. நிறைய பேர் டேலண்டட் சின்ன சின்ன பசங்க எல்லாம் மாதிரியான ஒரு இதுக்கு சான்ஸ் கிடைக்கும். நிறைய இந்த டோர்னமெண்ட்ஸ் இருக்கு, டொமஸ்டிக் டோர்னமெண்ட்ஸ் இருக்கு, விமனுக்கும் அது இருக்குது. சோ தே ஹவ் செட் ஒரு பெஞ்ச்மார்க் மாதிரி செட் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் நீங்க வரலாம் உள்ள, இங்க உங்களுக்கு ஃபியூச்சர் இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணிட்டாங்க. சோ இதுக்கப்புறம் ஃபேஸ் இப்படிதான் இருக்கணும், திருப்பி இப்படி போக கூடாது. ஸோ அதுக்கப்புறம் இன்னும் நிறைய டீம்ஸ் வரும். டபிள்யூபியுமே பார்த்தா 4 டீமோ 5 டீமோ தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா அப்படின்னா இன்னும் நிறைய டீம்ஸ் வர வேண்டியது, 10 டீம் 12 டீம். நிறைய ஆட்கள் எப்படி இந்தியா ஹெட்ல வந்து ஐயோ போதும் ஹவுஸ் ஃபுல்லு அப்படின்ற மாதிரி அங்கேயும் போது நிறையணும் கூட்டம், நிறைய டேலண்டட் பிளேயர்ஸ் உள்ள வரணும். ஸோ இதான் வந்து அதுதான் இந்த கப்புக்கான மீனிங் வந்து அதுதான். அதனால தான் அவ்வளோ எமோஷன்ஸ், அவ்வளோ ஒரு ஒரு ஆர்ப்பாட்டம், அவ்வளோ ஒரு கோவம், வெறி எல்லாமே. ஸோ பயங்கர ஹாப்பி, இந்தியன் டீம் வந்து பயங்கர ஹாப்பி, இந்தியன் ஃபேன்ஸ் பயங்கர ஹாப்பி, வேர்ல்டு வைடு எல்லாருமே ரொம்ப ஹாப்பி. ஸோ இதுதான் வந்து எங்களுடைய கருத்துக்கள் இந்த ஒரு மேட்சை பத்தி. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன, இந்த மேட்ச் நீங்க வந்து பாத்தீங்களா இல்லையா அப்படின்றது வந்து கமெண்ட் சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அண்ட் ஒண்ணே சொல்லிக்கிறேன். சொல்லுங்க. ஹெட் கோச் நம்ம மறந்துட்டோம். அவரு ஏதோ மீம் பார்த்தேன், சம்திங் ஏதோ அவரு சச்சின் அண்ட் அந்த டைம்ல இருந்தே வந்து அவருக்கு சான்ஸ் கிடைக்காம அப்படின்னு. அவர் வந்து லைக் இந்தியன் டீம்ல செலக்ட் ஆகி பெரிய லெவல்ல ஆடக்கூடிய ஒரு எபிலிட்டி இருந்த ஒரு பிளேயரு. பட் டொமஸ்டிக் மேட்சஸ்ல அவர் கிங்ன்ற மாதிரி அவர் ஒரு இது பெஞ்ச்மார்க் செட் பண்ணிட்டு இருக்காரு. சோ அதுக்கப்புறம் அங்க இருந்து அவர் லேட்டஸ்ட் ஸ்டேஜஸ்ல அவர் என்ன பண்ணிருக்காரு, அண்டர் 19 டீம், இந்த சின்ன சின்ன மென்டரிங் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, நேஷனல் கிரிக்கெட் அகாடமியா நேஷனல் என்சிஏல போயிட்டு அவரு மென்டரிங் அந்த ஒரு இதுல ஃபீல்ட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மென்டர் நல்லா பண்ணாரு. சவுத் ஆப்பிரிக்கா டீமுக்கும் இவர் இருந்திருக்கிறாரு லைக் ஒரு மென்டரிங் இதுவா. சோ அப்படிலாம் இருந்து கடைசியில அவருக்கு ஹெட் கோச்ன்ற ஒரு பொசிஷன் வரும்போது 2 வருஷமா கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்கிறாரு, எப்படியாவது இந்த டீமை நம்ம வந்து இது பண்ணணும் அப்படின்ட்டு. அந்த கடைசியா இங்கிலாந்து கூட தானே லாஸ் ஆனாங்க லீக் ஸ்டேஜ்ல, நியூசிலாந்து முன்னாடி. அவங்க கூட லாஸ் ஆடும் போதெல்லாம் செம்மையா கத்தி இருக்கிறாரு ஹர்மன் பிரீத் கௌரை. ஒரு இன்டர்வியூல போடுற ஹர்மன் பிரீத் கௌர் வந்து இமிடேட் பண்ணி காட்டும் அப்படின்ற ரொம்ப எமோட் ஆயிட்டு. ஏன்னா அவருக்குமே இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். இப்படிப்பட்ட ஒரு பேக்க அவர் எவ்வளவு க்ளோஸா மானிட்டர் பண்ணி யாருக்கு எது ஸ்ட்ரென்த், யாருக்கு எது வரல, அதுல எவ்வளவு ஒர்க் பண்ணணும், ஒர்க்லோடு எவ்வளவு இருக்கணும், நீ விட்டா அடுத்து யார் வந்து அதை எடுத்து தரணும், அவ்வளோ அனலைசிங், அவ்வளோ மெனக்கிடுறது, இதெல்லாம் பண்ணிதான் இப்ப வேர்ல்ட் கப்பை தூக்குற அளவுக்கான ஒரு டீமே இவர் வந்து பில்ட் பண்ணி இருக்கிறாரு. சோ அதுக்கு அவருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். எல்லாருமே கோச்சிங் ஸ்டாஃப்னா எல்லாருமே, அவங்க இந்த ஃபீல்டிங் கோச், பேட்டிங் கோச், அனலிஸ்ட் எல்லாருமே, எல்லா பேர் மென்ஷன் பண்ணப்பட்டவங்க பண்ணப்படாதவங்க எல்லாருக்குமே வந்து மொத்த டீமுக்காகவே வாழ்த்துக்கள், சல்யூட், ஹேட்ஸ் ஆஃப் எல்லாமே சொல்லிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா மென்ஸ் டீம் பயங்கரமான ஒரு வெற்றி, அவங்க 3வது T20 வெற்றி, அதை பற்றி அடுத்தது பேசுவோம். நன்றி, வணக்கம்.